அம்மானு ஆசையா இருக்கா? அம்மா இருக்கட்டுமா? இப்ப என்ன நான் முருங்கக்காய் நறுக்க சொல்லி கொடுக்குறேன். நல்லா விட்டு. ராமு வாங்கம்மா வாங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஐயா வரீங்களா? வந்திருக்காரு. உன்னை எந்த முகத்தோட பாக்குறதுன்னு வெக்கப்பட்டு வெளியே நிக்கிறாரு. என்னம்மா அது? நல்லா இருக்க ஐயா? ஐயா இங்க நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டு இருக்கேன். ராமு, நீ வயசுல ரொம்ப சின்னவன், அறிவுல ரொம்ப உயர்ந்தவன். என்ன நீ மன்னிச்சுக்கப்பா. ஐயா அப்படி எல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். இது உங்க வீடு, நான் உங்க பிள்ளை. வாங்க உள்ள. சாந்தி, இது சங்கரோட அப்பா, இது அவங்க அம்மா. நல்லா இருமா. அம்மா இது வந்து புரியுது புரியுது. எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கறான், அப்பவே அவன் பொண்டாட்டிதான். ஏன்டி கூட்டத்துல கட்டித தவிர அவனுக்கிட்ட ராமு. ஐயா சங்கரன் கீதாவுக்கு ஏதோ தகராறு பண்ணிக்கிட்டு கீதா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. உடனே நீங்க புறப்பட்டு வந்து அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சுட்டு போங்க அப்படின்னு லெட்டர் எழுதி இருந்திய. புருஷங்கிட்ட கீதா கோவிச்சுட்டு போன காரணம் உனக்கு தெரியுமா? அத உங்க மருமக சொல்லலையா? ஏதோ அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டேன். யாரோ ஒரு பியூனா அவனுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்கான் சங்கரு. அவன் குணம்தான் உனக்கு தெரியுமே. தகுதி அந்தஸ்தெல்லாம் பார்க்காதவன் இல்லையா? இருக்கிறாளே அந்த கீதா குட்டி, பணம் இருக்குங்கிற தலக்கணம். அதுல என்ன பண்ணிருக்கிறா? 2 பேருக்கும் தகராறு வந்திருக்கு. கோவிச்சுக்கிட்டான், அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். அது சரி, அந்த பியூன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் யார் உனக்கு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நான் தான். ஆமா, ஆனா தகராறுக்கு காரணம் நான் இல்ல, இவதான். நீயா? ஆமாங்க, உங்க மருமக இவரை ஏன் முன்னால அவமானப்படுத்தினா. அது எப்படிங்க என்னால பொறுத்துக்க முடியும்? நீ சொல்றது வெரி வெரி கரெக்ட். அவளை சும்மாவா விட்ட? வாங்க இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. அம்மா யாரு? மோர் கொடுக்கும் போதே தெரியல, இவங்க ராமுவோட மாமியாரு. ஓஹோ, மோர் குடுக்கறவங்க மாமியாரு, வாங்கி குடிக்கிறவங்க சம்பந்தி. அம்மா சம்பந்தி அம்மா, எங்களை யாரோன்னு நினைக்காதீங்க. ராமு இருக்கிறானே, அவன் புள்ள மாதிரி. ராமு, இவ்வளவு நல்லவங்களை வச்சுக்கிட்டு ஏன்பா யாருமே இல்லைன்னு சொன்ன? அதுலயும் நம்ம பைய கெட்டிக்கார பையதான். எங்க அவன் பணக்கார வீட்டு புள்ளன்னு சொல்லிட்டா உங்க பொண்ணுக்கு நீங்க நகை நட்டு கேட்டுடுவீங்களோன்னு எங்களை பத்தி உங்ககிட்ட அதிகமா சொல்லாம இருந்திருக்கிறான். உங்க மகனை நான் பணத்துக்காக கட்டிக்கிட்டேன், அவர் குணத்துக்காகத்தான். அப்படி சொல்லுமா? குணம் இருந்தா கோடி வரும். கோடியும் கூடி வரும். சீக்கிரம் சாப்பிட்டு இருக்க, மோர் நீராயிட போகுது. நீராயிட போகுதா? நம்ம வீட்டு மோர் மாதிரி அவ்வளவு திக்கா இருக்காது, இங்க கொஞ்சம் தண்ணியா தான். தண்ணி தண்ணி என்னங்க, சீக்கிரம் குடிச்சிட்டு காசு கொடுங்க, போக வேண்டாம். சும்மா ரெடி, அவன் தண்ணி தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம வீட்டுல சாப்பிடாம போறீங்களே? சாப்பிட்டா போகுது. முதல்ல உங்க மக ஒரு பேரனை பெத்து கொடுக்கட்டாங்க. பாருங்க சிறுப பாருங்க, சிறுப பாருங்க. அவன் கையாலேயே சாப்பாடு போடுறது, சாப்பிட்டுட்டா போகுது. சாந்தி, அந்த கீராவுடைய கர்வத்தை நீதான் அடக்கணும். அப்ப நான் வரட்டுமா? நீங்களாவது 2 பேரும் ஒத்துமையாங்க. போலாம். வரமா, போயிட்டு பாருங்க, நகையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயா, இந்த நகையெல்லாம் நீங்க மறந்து வச்சுட்டு வரல, தெரிஞ்சுதான் வச்சுட்டு வந்தேன். எந்த நகை உன்னையும் என்னையும் பிரிச்சதோ அது உங்ககிட்ட இருக்கட்டும். ஐயா அது வந்து இந்த நகை உனக்கு என்னுடைய அன்பளிப்பு. எடண்டா வண்டிய